கண்ணியமானவர்களே, ஏழ்மையாக இருந்த ஒரு ஷேகை மிகப்பெரிய பணக்காரராக செல்வந்தராக மாற்றிய ஒரு அற்புதமான அமல் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, நீண்ட நபர்கள் நம்மிடத்துல கமாண்டில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, வறுமை பிரச்சனை இருக்குது, என்னுடைய பொருளாதாரத்தில் ரிஸ்கில் அல்லாஹாலா அதிகமான தட்டுப்பாட்டை வச்சுருக்கான், இதற்கெல்லாம் நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் நிறைய நபர்கள் கேட்குறாங்க. 21 நாட்கள் தொடர்படியாக இந்த ஒரே ஒரு அமலை செஞ்சால் போதும். நீங்கள் எப்படிப்பட்ட ஏழ்மையில் இருந்தாலும் அல்லாஹ் உங்களை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றி விடுவான். நம்பலை அப்படின்னா குறித்து வச்சு இந்த ஒரு அமலை ஒரு 21 நாட்கள் தொடர்படியாக செஞ்சுவாங்க. அடுத்து 22வது நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. இன்னும் எந்த அளவிற்குன்னா, உங்களிடத்துல பணம் அதிகரித்து கொண்டே இருக்கும், பணம் வந்து கொண்டே இருக்கும். நீங்களே யோசிப்பீங்க, நம்ம எவ்வளோ தான் செலவு செஞ்சாலும் அல்லாஹ் நமக்கு ரிஸ்கை கொடுத்துக்கிட்டே இருக்கானே, பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அமல், இன்னும் பல ஷேகுமார்கள் பின்பற்றிய ஒரு அமல், இன்னும் ஒரு ஷேக் உடைய வாழ்வில் நடந்த ஒரு உண்மையான அமல். ஒரு ஷேக், அவருடைய பேர் அபு ராஃபியா அப்படிங்கிற ஒரு ஷேக். ஷேகுன்னு சொன்னால் முதிய காலத்தில் வாழ்ந்த ஒரு அவுலியாக்களினுடைய அந்தஸ்தில் உடையவங்க. இந்த ஷேக் என்ன பண்ணிடுறாங்க, அபு ராஃபியா அப்படிங்கிறவங்க தன்னுடைய வேலை என்னன்னா மரம் உடைப்பது. இது கோடாரி வச்சுருப்பாங்க. அந்த கோடாரியை வைத்து கொண்டு அந்த யாருடைய வீட்டிலெல்லாம் மரங்கள் உடைக்கணுமோ, ஹோட்டல்கள்லாம் வச்சுருப்பாங்கள்ல அன்றைய காலகட்டத்தில், அந்த ஹோட்டல்களில் இன்னும் இப்போ மரம் வெட்டுறாங்க அப்படின்னா அந்த மரம் வெட்டக்கூடிய இடத்துல இப்படின்னு சொல்லி அந்த மரத்தை உடைக்கக்கூடிய வேலை உள்ள ஒரு கூலி தொழிலாளியான ஒரு ஷேக். இவருடைய வேலையை இந்த மரக்கட்டைகளை கோடாரிகளை கொண்டு உடைச்சி அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் இவருடைய குடும்பத்தையே இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த ஷேகுக்கு ஒரு 4 பெண்மணிகள். அந்த ஷேகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் இவர்களினுடைய குடும்பத்திற்கு பத்தாது. ஒரு நேர உணவு சாப்பிட்டாலும் மறுநேர உணவிற்கு அவங்களிடத்துல பணம் இருக்காது. அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு வறுமையான நிலை, இன்னும் ஒரு ஏழ்மையான நிலை. இன்னும் 4 பெண்மணிகள் இருக்காங்க. அந்த 4 பெண்மணிகளையும் நிக்கா செய்து கொடுக்க வேண்டும். அந்த நிக்கா செய்து கொடுப்பதற்கே பணம் வேண்டும். இப்போ சாப்பிடுவதற்கே பணம் இல்லை, செல்வம் இல்லை அப்படிங்கிற போதில் நிக்கா செய்து கொடுக்க எப்படி அவங்களுக்கு பணம் கிடைக்கும்? அந்த ஒரு ஷேக் நம்பிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அல்லாஹ்வை மட்டும்தான். அல்லாஹ்வை நம்பினாங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி தொடர்படியாக இந்த ஒரு அமலை செஞ்சாங்க. 21 நாட்கள். 21வது நாட்கள் கழித்து அல்லாஹ் தஆலா அந்த ஷேகை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றிட்டான். எப்படின்னு சொன்னால், அந்த ஷேக் யாரை பார்த்து அந்த ஒரு அமலை செஞ்சாங்க அப்படின்னா, அந்த ஷேகினுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு அவுலியா. அவுலியான்னு சொன்னால் வலி, அல்லாஹ்வினுடைய இறைநேசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இந்த இறைநேசர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு ஷேகை ஒரு நாள் சந்தித்து, சிறு வயதில் சந்தித்து, இந்த ஒரு ஷேகிடம் அந்த ஒரு அவுலியா சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா, இந்த ஒரு அமலை உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வறுமை வருதோ, ஏழ்மை நிலை வருதோ, பொருளாதாரத்தில் நெருக்கடி வருதோ, அப்போ இந்த ஒரு அமலை செஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லி சிறு வயதில் அந்த ஒரு ஷேகிடம் சொல்லியிருக்காங்க. அந்த ஷேகு நாட்கள் கழிகிறது. அந்த ஷேகினுடைய வேலை பார்க்குறாங்க. அந்த ஒரு மனக்கவலையும் இருக்குது, வறுமையாக இருக்குது, ஏழ்மையாக இருக்குது, என்னுடைய பிள்ளைகளை வேறு திருமணம் முடிச்சு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல ஒரு யோசனையை கொடுக்குறான். என்ன யோசனை அப்படின்னா, அந்த ஒரு ஷேகுக்கு சிறு வயதில் ஒரு அவுலியா கற்றுக் கொடுத்த ஒரு அமல் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கல்புல, அவருடைய யோசனையில், சிந்தனையில் அல்லாஹ் தஆலா போடுறான். அந்த ஒரு ஷேகம் என்ன பண்ணுறாங்க, சரி கடைசி முயற்சியாக வேறு வழியே இல்லை, இந்த ஒரு அமலை செஞ்சு பார்ப்போமே, நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஷேகும் 21 நாட்கள் 5 நேர தொழுகைகளையும் தொழுது இந்த ஒரு அமலை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஒரு நீயத்தில், ஒரே ஹாஜத்தில். என்ன நீயத் வைக்கிறாங்க அப்படின்னா, இது போன்று தன்னுடைய பொருளாதார நெருக்கடி நீங்கணும், தன்னுடைய ஏழ்மை நிலை நீங்கணும், வறுமை நீங்கணும் அப்படிங்கிற ஒரு நீயத்தில் அந்த ஒரு ஷேகும் இந்த ஒரு அமலை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. 21 நாட்கள் கழித்து 22வது நாட்கள், 23வது நாட்கள் அந்த ஷேகு ஒரு அரண்மனைக்கு வேலைக்கு போகிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் மன்னராட்சி தான், இன்றைக்கு தான் நமக்கு மக்களாட்சி. அன்றைய காலகட்டத்தில் மன்னராட்சி. ஒரே ஒரு அரசர் இருப்பார். அவருக்கென்று ஒரு அரண்மனை இருக்கும். அவர் தான் இந்த ஒரு நாட்டையே ஆளுவார். ஒரு அரண்மனைக்கு வேலைக்கு போகிறாங்க அந்த ஷேக்.
அந்த ஷேகு போகும் பொழுது அந்த ஷேக் அந்த ஒரு அரண்மனையில் அந்த கோடாரியை வைத்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மரக்கட்டைகளை உடைக்கும் பொழுது அந்த ஒரு ஷேக் ஓதிக்கொண்டே உடைக்கிறார். அந்த ஷேக் அந்த ஒரு அமலை செஞ்சுக்கிட்டே உடைக்கிறார். இப்போ ஒவ்வொரு கோடாரியை வைத்து ஒவ்வொரு கட்டைகளை குத்தும் பொழுது இந்த ஒரு திக்ரை ஓதிக்கிட்டே இருக்கார். இன்னும் இந்த ஒரு ஷேக் அந்த 5 நேர தொழுகை நேரம் வரும் பொழுது கரெக்டாக போய் ஒழு செய்கிறாரு, கரெக்டாக தொழுகிறாரு, தொழுகு முடித்து திரும்பவும் வேலையை வந்து பார்க்குறாரு. இதை வந்து கவனித்த இந்த நாட்டு அரசர் பார்க்குறாங்க, இந்த ஒரு நபர் என்ன இவ்வளோ ஒரு ஈமான்தாரியாக இருக்கார், இவ்வளோ ஒரு உழைப்பாளியாகவும் இருக்கிறாரு, இவ்வளோ ஈமான்தாரியாக இருக்கிறாரு, இன்னும் வேலைகள் செய்யும்போது கூட இந்த ஒரு ஷேக் நல்லா நிறைய அமல்கள் செய்கிறாரு, நிறைய திக்ர்கள் ஓதுறாரு அப்படிங்கிறத பார்த்த அந்த அரசர் என்ன பண்ணிடுறாங்க, அடுத்த நாள் காலையிலே அந்த ஒரு ஷேகினுடைய வீட்டிற்கு செல்கிறாங்க. தன்னுடைய மகன்கள் 4 நபர்களுக்கும் அங்கே அந்த ஷேகினுடைய மகள்களான 4 பேரையும் நிக்கா செய்து கொள்வதற்கு அந்த ஒரு மன்னர் கேட்குறார். யார்கிட்ட? அந்த ஷேக்கிட்ட. அல்லாஹாலா எப்படி அந்த ஷேகினுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கா பாருங்கள். ஒரே நாளில் 4 நபர்களையும் அழைத்து செல்கிறாங்க, நிக்கா முடித்து கொள்கிறாங்க அந்த அரசரினுடைய 4 மகன்களும். இப்போ இதிலிருந்து நாம் விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து எப்படின்னா ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். 21 நாள் இந்த ஒரு அமலை செய்கிறாங்க. 23வது நாள் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான் பாருங்க. ஒரு நாட்டினுடைய அரசரினுடைய மனைவிகள் யார்? இந்த உழைப்பாளியினுடைய இந்த ஷேகினுடைய மகள்கள். இந்த ஷேக் யார்? அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசரினுடைய மகன்களுக்கு இவர் இந்த ஷேக் மாமனார். அப்போ யோசிச்சு பாருங்க, அல்லாஹாலா எத்தனை நாட்களில் அவரினுடைய வாழ்க்கையை மாற்றிட்டான். ஒரே நாளில் அல்லாஹாலா அவருக்கு அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்தான். இன்னும் அவரினுடைய பிள்ளைகளை கட்டி கொடுக்கக்கூடிய, திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். இன்னும் நிறைய பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்தான். கண்ணியமானவர்களே, இதிலிருந்து நாம் விளங்க வேண்டிய விஷயம், நீங்கள் இப்போ எந்த ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு வறுமை நிலையில் இருந்தாலும் சரி, கவலையை விடுங்க. இந்த ஒரே ஒரு அமலை 21 நாட்கள் உங்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து, உங்களுடைய சோதனைகளை நீயத்து வச்சு 21 நாட்கள் இந்த ஒரே ஒரு அமலை செஞ்சுவாங்க. அடுத்த 22வது நாட்கள் கழித்து பாருங்கள், நீங்கள் நினைத்த விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும். இன்னும் உங்களினுடைய செல்வத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்களே நினைக்காத அளவிற்கு அல்லாஹ் அதிகமான பரக்கத்தை தருவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு அமலானது என்ன அப்படின்னா, 21 நாட்கள் தொடர்ந்து இந்த ஒரு அமலை செய்யுங்க. முதலாவதாக தரூதே இப்ராஹிம் நபியின் மீது சலவாத்தை வந்து ஒரு 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஓதி முடித்த பிறகு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரை ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். யா ரஸாக்கு யா ஃபத்தாஹு யா அல்லாஹு யா ரஹ்மானு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி யா ரஹீமு யா கரீமு யா ரப்புல் ஆலமீன் என்ற இந்த திக்ரை 100 முறை, ஒரு நாளைக்கு 100 முறை ஓதுறீங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 20 பிரித்து கூட ஓதலாம். அல்லது ஒரே நாளில் 100 ஓதலாம் ஓதலாம். மொத்தத்தில் 21 நாட்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்படியாக 100 முறை இந்த ஒரு திக்ரை ஓதிடணும். இந்த ஒரே ஒரு அமலை செஞ்சுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்து நீங்களே இந்த ஒரு அமலை உங்களுடைய மரணம் வரை விட மாட்டீங்க. உங்கள்கிட்ட யாரெல்லாம் கடன் பிரச்சனை, வறுமை பிரச்சனைன்னு சொன்னாங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு அமலை கற்றுக் கொடுப்பீங்க. இன்னும் உங்களினுடைய மௌத் வரை உங்களுக்கு வறுமையும் வராது, ஏழ்மையும் வராது, பணத்தில் பிரச்சனையே வராது. கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.